வெயிலின் காலங்கள், அதிகமான தாக்கங்கள். தேவன் உங்களெல்லாம் மேகஸ்தம்பத்தில் வச்சு பாதுகாக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். விசேஷமாக சம்மர் ஹாலிடேலாம் வச்சுருக்குறாங்க. சம்மர் ஹாலிடேஸில் நிறைய ஜெபிங்க. ஆமென். ராமன் கூட இல்லையே. சம்மர் ஹாலிடேஸில் நல்லா ஜெபிங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, பல மணி நேரம் ஜெபிங்க. ஆமென். ஆமாம், ஜெபம் ரொம்ப முக்கியம். என்னதான் மாதம் கூட்டுகை அட்டன் பண்ணாலும் தினந்தோறும் நம்ம அவரோட பேசினாதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகம். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். இப்போது ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தி நேரத்தில் சகல மனுஷர்களை பார்க்கிலும் கனம் பொருந்தினவர், எல்லா ஊழியர்களை பார்க்கிலும் பெரியவர் இன்றைக்கி நம்மத்தில் கடந்து வரப்போகிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம் வாய்களை திறந்து இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். உன்னதமான தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மாட்சிமை பொருந்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை நேரத்தில் வானம் திறக்கப்படுவதாக, இந்த மாலை நேரத்தில் வானம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இன்னைக்கு அறிக்கை செய்யலாமா? இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ண தேவ நாம மகிமைப்படுவதாக. வானம் திறக்கப்பட்டிருக்க இன்னைக்கு மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக. ரால்மரா சேமாக்கா ரியாந்துடா ரிபாலா ஷிடாக்காலா. இயேசுவே, இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். எங்கள் சத்தத்தை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். இன்னைக்கு மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. இயேசு எங்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இறங்கி வருவீராக. கூப்பிடலாமா? இயேசுவே, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. இயேசுவே, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உன்னதமானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் நமக்காக, இன்னைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்க ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு நமக்காக, சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு நமக்காக. இன்னைக்கு இங்கே இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிற நேரமாய் இது மாறுவதாக. இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே, மாட்சிமை பொருந்தினவரே, வாக்கு மாறாதவரே, சத்தியத்தில் இன்னைக்கு எங்களுக்காக விடுவிக்கும்படி, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு கடந்து வந்திருக்கிறவரே, இன்னைக்கு உமக்கு நாங்கள் நன்றி, 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 நன்றி என்று நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. வாய்களை திறந்து துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே.
செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. 2 கைகளை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு வானம் திறக்கப்படுவதாக. ஓ ரல்பராசே மஹந்தா இயேசுவே, இன்னைக்கு உமது தேவ பிரசன்னம் இங்கே இறங்கி வருவதாக. இன்னைக்கு வாயை திறந்து சொல் மகளே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்ல முழு பலத்தோட. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் திருப்தியாக்கும் மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. தேவனே சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாளும் நம்ம மேன்மையில் இருப்போம் நம்மளால் நினைக்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார் என்றால் சில நேரம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சில நேரம் சுகவீனங்கள் இருக்கும், அழுகிறதற்கு ஒரு காலம் இருக்கும், துக்கிக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கும், நகைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஓரத்தில் உட்கார்ந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புகிறதுக்கும் ஒரு காலம் இருக்கும். அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட எல்லா காலங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்திருப்போம். எல்லா மனுஷர்களாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கும். தேவனும் நமக்கு இதை அனுமதிக்கிறார். ஆமென். தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அமர்ந்து இன்னைக்கு இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், எத்தனை சிறுமைகளை கண்டு இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சிறுமையை கண்டு கொண்டிருக்கிறீர்கள், யாரால் சிறுமையை காண்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் சிறுமையை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நல்ல மேன்மையில் இருந்திருப்பீர்கள், நல்ல ஒரு உயர்வில் இருந்திருப்பீர்கள், நல்ல சாட்சி இருந்திருக்கும், நல்ல கனம் இருந்திருக்கும், நல்ல மேன்மை இருந்திருக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும். எல்லாம் இருந்தாலும் திடீரென்று ஒரு நாள் நம்ம கையில் எல்லாமே அப்படி இழந்து போயிடுவோம். நல்ல பணம் இருக்கும், திடீர்னு அந்த பணம் எங்கே போச்சுனே தெரியாது. தேவனால் அனுமதிக்கப்படுகிற சில நேரம் சிறுமை. காரணம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மேன்மையானாலும் கர்த்தருக்கே, தாழ்மையானாலும் கர்த்தருக்கே. அல்லேலூயா. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு இந்த சிறுமையை நீர் ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. ஏன் தேவனை என் வாழ்க்கையில் இந்த சிறுமையை அனுமதித்தீர்? நான் துன்பத்தை காண்கிற இந்த வருஷங்கள் உமக்கு தெரியலையா? நல்ல மேன்மையில் இருக்கிறேன், உண்மைதான். நான் பாவம் செய்தேன் தான், நான் சரியில்லை தான், நான் உத்தமத்தில் இல்லை தான், எல்லா மனுஷர்களும் சொல்லுகிறபடி ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் தான். ஆனாலும் உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, நான் இன்றைக்கி உமக்கு முன்னாடி சரியாக தான் நிற்கிறேன்னு. உமக்கு தெரியல ஆண்டவரே, நான் என்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தனோ அன்றைக்கி உமக்கு முன்னாடி உண்மையாக நிற்கிறேன்னு. உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என் வேலையில் நான் உண்மையாக தான் இருக்கிறேன்னு. ஆனாலும் ஏன் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்? கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் சிறுமைப்படுகிறது நல்லது. தேவனே சில நேரம் சிறுமையை அனுமதிக்கிறார். நீங்கள் கஷ்டப்படணும்னு சில நேரம் கர்த்தர் அனுமதிக்கிறார். இவ்வளோ மோசமான கர்த்தரா? ஆமென். இவ்வளோ மோசமான கர்த்தரா? நம்ம ஆராதிக்கிற தேவன் இவ்வளோ மோசமானவரா? கிடையாது. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். ஆமென் என்று சொன்னால் கர்த்தர் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்கள் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக. அல்லேலூயா. சிறுமையை கண்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். நம்முடைய பார்வைக்கு அது வெகு காலம் போல இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது சில நொடிகளைப் போல, தேவனுடைய பார்வையில் அது சில மணி துளிகளைப் போல. கர்த்தர் இமைப்பொழுது கைவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இமைப்பொழுது ஒரு மனுஷனை கைவிடுகிறார். உண்மைதாங்க. வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது தான். சிறுமைப்படும் பொழுது நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்முடைய கண்ணீரை துடைக்க யாரும் இருக்க மாட்டாங்க. வேதனையை பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இருக்க மாட்டாங்கங்க. நமக்கு மனசு விட்டு யார்ட்டையாவது பேசணும்னு தோணும். என் கூட என் பக்கத்தில் யாராவது உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் நமக்கு தோணும்.
நம்ம அப்படி தேடும் போது தான் நம்மகிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற சிறுமை, தேவனால் அனுமதிக்கப்படுகிற சிறுமை. அப்படி தான் தாவீது ராஜாவுக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமை எல்லாரும் தூக்கி வீசி வனாந்திரத்தில் உட்கார்ந்திருக்கிற வாழ்க்கை. எல்லாரும் தூக்கி வீசுகிறார்கள் ஒரு ஓரமாய். எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் உண்டு. யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. உண்டாக்கின தேவனை தவிர, உங்களை உருவாக்கின தேவனை தவிர, நம்மை அழைத்த தேவனை தவிர. அல்லேலூயா. எல்லாரும் உங்களை தூக்கி வீசுகிற நாட்களும் வரும், எல்லாராலும் கைவிடப்படுகிற நாட்கள் வரும். நமக்கு எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. நம்ம என்னைக்கு என் கூட எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளை விட்டு எல்லாரும் வேகமாக நம்மளை விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏசப்பா அந்த பிரதர் ரொம்ப எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறார், அடுத்த மாதமே அந்த பிரதர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? ஏசப்பா ரொம்ப நல்ல பிரதராக இருக்கிறார், ஏசப்பா அடுத்த மாதமே அந்த பிரதர் கூட வரமாட்டார். ஆமென். இந்த பிரதர் ரொம்ப நல்லா இருக்கிற ரேசப்பா, இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, இந்த ஜபத்தெலாம் நடத்துகிறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, ஒரு சிறுமையை அனுமதிப்பார், உங்களை விட்டு அழகாக கடந்து போய் சேர்ந்துருவாங்க. தாவீதுக்கு அனுமதிக்கப்பட்ட சிறுமை அப்படி தான். எல்லாராலும் தூக்கி வீசப்படுகிறார். ஊரே சொல்லுது கெட்டவன் கெட்டவன் கெட்டவன். ஆனால் தாவீது தன் இருதயம் அறிந்து ஒரு கெடுதலையும் செய்யலை. அல்லேலூயா. தாவீதுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும் தாவீது ரொம்ப நல்லவன். உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று. அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. தேவன் உங்களை நல்லவர்கள் என்று எண்ணி இருக்கிறார், உங்களை நீதிமான்களாய் கண்டிருக்கிறார். ஓகே. சந்தோஷமா. ஓகே, தேங்க்யூ உட்காந்துக்கோங்கம்மா. ஓகேவா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இன்னும் பேசுவாராக. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமென். நம்மோடு இன்னைக்கு பேச விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய சிறுமையை மாற்றுகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். சில குறிப்புகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பல வர்ணமான அந்த அங்கியை இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா. துன்பம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, சஃபர். அப்படின்னா யாரோ ஒருவரால் சில நேரம் நாம் துக்கப்படுகிறோம், யாரோ ஒருவரால் நாம் சில நேரம் சிறுமையை காண்கிறோம், யாரோ ஒருவரால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் கண்ணீர் வடிக்கிறோம். அது நமக்கு தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிட்டே ஓடிடலாம். ஆனால் யாரோ ஒருவரால் நாம் சில நேரம் பாதிக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுகிறோம். இங்கேயும் அப்படி தான் நடக்கிறது. யாக்கோபு என்கிற பக்தருக்கு வருகிற துன்பமே அவங்க பிள்ளைகளால் தான். அல்லேலூயா. யாரால் துன்பம் வருகிறது? பிள்ளைகளால் தான் துன்பமே வருகிறது. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஓடுது. பிறந்த நாட்களிலிருந்து எல்லா பக்கமும் யாக்கோபுக்கு பிரச்சனை ஓய்ந்தது. மாமனார் வீட்டிலேருந்து பிரச்சனை ஓஞ்சது. ஆற்ற கடந்தாச்சு, பரிவாரங்களை காப்பாற்றியாச்சு. அப்பாடா இளைப்பாறலான்னு நினைக்கும் போது தான் இப்போ வந்து பெத்தெடுத்த பிள்ளைங்க சொல்லுது, இது உங்கள் பிள்ளை யோசேப்பினுடைய வஸ்திரமா பாருங்க. நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கை, மறுபடியும் யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு சிறுமை வருகிறது. யோசேப்பு என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் யெகோவா தேவன் சேர்த்தார் என்ற அர்த்தம். 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், ஆனாலும் இந்த பிள்ளையை கர்த்தர் விசேஷமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை விசேஷித்த பிள்ளைகளாய் வைப்பாராக. அல்லேலூயா. யெகோவா தேவன் தான் உங்களுக்கு அந்த பிள்ளைகளை சேர்த்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிள்ளைகளை சேர்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஊழியங்களை கர்த்தர் பிள்ளைகளை சேர்க்கிறார். சேர்த்த பிள்ளைகளை கர்த்தர் யோசேப்புகளாய் வைப்பாராக.
அல்லேலூயா. கர்த்தரே யோசேப்பை கொண்டு வந்து யாக்கோபின் வாழ்க்கையில் வைக்கிறார். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். ஆனால் கர்த்தர் கொடுத்த அதே பிள்ளையினால் துன்பப்படுகிறார். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதே பிள்ளையினால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் துயரத்தில் துன்பத்தில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார். 22 வருஷம். 17 வயசில் விற்கப்படுகிறார். 30 வயசில் பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு நிற்கிறார். 7 வருஷம் நல்ல செழிப்பின் நாட்கள். அடுத்த 7 வருஷத்தில் 2வது வருஷம் பஞ்ச காலத்தில் யாக்கோபை கொண்டு போய் விடுறாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம். 22 வருஷம் அப்பா துன்பத்தின் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார். ஒருவேளை அந்த அதிகாரங்களை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் ஆனால் சொல்லப்படும், அன்னையோடு அவர் உள்ளான மனுஷனுடைய சந்தோஷமே போச்சு. உள்ளான சந்தோஷமே போச்சு. இன்னைக்கு உங்களோடும் ஆவியானவர் பேச விரும்புகிறார். உங்கள் உள்ளான சந்தோஷம் எங்கே போனது? அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆமென். யாரால் துன்பப்படுகிறீர்கள்? யாரால் சிறுமையை காண்கிறீர்கள்? யோசேப்பு ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிள்ளை. யாக்கோபுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அண்ணன்மார்கள் தப்பு செஞ்சால் வந்து சொல்லி காட்டுற பிள்ளை, சுட்டி காட்டுற பிள்ளை. அப்பாவுக்கு ரொம்ப சம்திங் ஸ்பெஷல் தானே. அப்படி சொல்லி கொடுத்தா கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிலாம் சொல்லி கொடுக்குது பாரு என் பிள்ளை அப்படின்னு தூக்கி கொஞ்சுவாங்க. ஆனால் கூட பிறந்தவங்க எட்டி மிதிப்பாங்க. உனக்கு வேறு வேலையே கிடையாதா? நானே ஏதோ வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பானிபூரி தின்னுட்டு வரேன், சைக்கிள் ஓட்டிகிட்டு வரேன். அல்லேலூயா. அதை போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரையே, அதை போய் அப்பாட்ட சொல்லிட்டு வரையே. தப்பே கிடையாதுல்ல, போட்டு கொடுத்ததில் தப்பே கிடையாது. என்ன ஒன்று கொஞ்சம் மர்டர் வரைக்கும் போனது தான் ரொம்ப தப்பு. ஆமென். சகோதரர்கள் கேட்குறதுனால தப்பு கிடையாதுங்க, ஆனால் கொலை செய்கிற வரைக்கும் போனது ரொம்ப தப்பு. இப்போ யாக்கோபு பார்க்குறாரு, 11 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை குறையாயிருச்சே. யெகோவா தேவன் தாங்க சேர்க்கிறார். உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் அத்தனை பிள்ளையும் கொடுத்தது கர்த்தர் தான். அல்லேலூயா. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆமென். உங்களுக்கு எத்தனை பிள்ளையை கொடுத்தாலும் அத்தனை பிள்ளையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கணும். அதுக்கு தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளை கொடுக்கிறார். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தை நீங்கள் சரியாக பார்க்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு பார்க்கக்கூடாது. இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனையும் அதுதான். யாக்கோபு யோசேப்பை கொஞ்சம் அடி மேலே பார்க்குறாரு. பலவர்ண அங்கி வஸ்திரத்தை கொடுக்குறாரு. வஸ்திரத்தை கொடுத்தவொடனே பிரச்சனை ஆயிடுச்சு. அல்லேலூயா. ட்ரெஸ்ஸப்பா, புது ட்ரெஸ். அவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸா, எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. 11 பேருக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். ஐயோ, கண்டிப்பாக ஆகும். ஆமாம். ஸோ இப்போ யோசேப்புக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு பலவர்ண அங்கி அப்படி எடுத்து கொடுத்த உடனே அவர் மட்டும் நல்லா போட்டுக்கிட்டு சும்மா மினிக்கிட்டு அவர் நடக்கிற நடை இருக்கே. ஐயோ, 11 பேருக்கு கண்ணு அவன் மேலே இருக்க இல்லையோ, அப்பா இவனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தார் பார்த்தியா. இப்போ பார்க்குறாங்க, அண்ணன்மார்கள் பார்க்கிறார்கள், அவனை இஸ்மவேலிடத்தில் விற்று போடுகிறார்கள். இப்போ சின்ன சின்ன தப்பு தான் பெற்றோர்கள் நாம் செய்கிற சில நேரம் சின்ன சின்ன தப்பு தான் பிள்ளைகளுடைய எண்ணங்களை வேறு மாதிரி மாற்றி விடுகிறது. நம்ம இன்றைக்கி துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம். ஆண்டவரே, ஏன் நான் சிறுமையை காண்கிறேன், என் பிள்ளையால் தான் எனக்கு சிறுமையே வருதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான். யாக்கோபுகளே, உங்களோடு இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நாம் துன்பத்தை காண்கிறதுக்கும் சிறுமையை காண்கிறதுக்கும் சில நேரம் நம்ம தான் காரணமாக போயிடும். எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஊழியத்தை எப்படி நடத்துகிறோம், ஜெபக்கூடாரங்களை எப்படி நடத்துகிறோம், தொழிலை எப்படி நடத்துகிறோம், பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம், எல்லாவற்றை குறித்து ஒரு ஞானம் அவசியம். காரணம், யெகோவா தேவன் சேர்த்தார், கொடுத்தவர் கர்த்தர். யெகோவா தேவன் யோசேப்பை கொண்டு வந்து யாக்கோபின் வாழ்க்கையில் அழகாக வைக்கிறார். இந்த புள்ளையை நீ வளர்த்துக்க, இந்த புள்ளையை நீ பராமரி, இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்து கொடு. அல்லேலூயா. எந்த பிள்ளையின் மேலேயும் நீங்கள் சொந்தம் கொண்டாட உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. உங்கள் பிள்ளைகளின் மேலே சொந்தம் கொண்டாட அவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு 100 பிள்ளை இல்லை, 10 பிள்ளை, 15 பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி, என் தேவன் சொந்தம் கொண்டாடுவார். அவரிடத்தில் அர்ப்பணித்து வளர்க்க ஆரம்பிங்கள். என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கையில் 22 வருஷம் சிறுமையின் நாட்களாய் மறுபடியும் மாறுகிறது. மாமனார் வீட்டில் 20 வருஷம், அதை விட்டு வெளியே வந்தால் நல்ல தனி கொடுத்துன்னு எடுத்துன்னு வாழலாம் நினச்சா இங்கேயும் பெற்றதுங்களும் சரி கிடையாது.
அல்லேலூயா. பெற்றெடுத்ததுங்களும் சரி கிடையாது. நல்லா உக்காந்து என்ன வேலை பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டானுங்க. பண்ணி முடித்த உடனே அன்னியோடு அவர் நிம்மதி போச்சு, அன்னியோடு அவர் சந்தோஷம் போச்சு, அன்னியோடு அவருக்கு நல்ல சாப்பாடு போச்சு. துக்கித்து துக்கித்து அழுகிறார், என் பிள்ளை போச்சே, என் பிள்ளை போச்சே. 11 பேரும் வந்து சொல்லியிருப்பாங்கப்பா, ஒருத்தன் தானே போனான், 11 பேர் நாங்கள் இருக்கிறோம்ல. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், 11 பேர் இருந்தாலும் யோசேப்பு தான். அல்லேலூயா. 11 பேர் இருந்தாலும் யோசேப்பு தான். இன்றைக்கி உங்களுக்கும் சொல்லட்டுமா, எத்தனை பேர் அழைப்பு கொடுத்து வராமல் போனாலும் நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களை இன்றைக்கி யெகோவா தேவன் இங்கே சேர்த்தா. அல்லேலூயா. உங்களை யெகோவா தேவன் இங்கே சேர்த்திருக்கிறார். அவர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு ரொம்ப விசேஷம்தான். ஆமேன். யோசேப்பு தாங்க. 22 வருஷம் துக்கம், சிறுமை நாட்கள் வருகிறது. நல்ல சாப்பாடுக்கு வழி இல்லை, சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியலங்க. வேதனை. ஏன்? நிம்மதி இல்லை மனசில். சில நேரம் சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியலன்னா நமக்கு ஒரு சிறுமை வந்திருக்கிறது தானே என்ற அர்த்தம். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியினால் திருப்தியாக்குவாராக. இப்போ நடக்கிற ஒரு காரியம், கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் தேவ சித்தத்தில் வைத்து அழகாய் உருவாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் அழகாய் உருவாக்குகிறார். என் கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் உருவாக்குவாராக. உங்கள் பிள்ளைகளால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைப்பாராக. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு கர்த்தர் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் என் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியினால் திருப்தியாக்குவாராக. என் கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. ஆமென். யோசேப்பினால் ஒரு சிறுமை. யாக்கோபு யோசிக்கிறாரு, ஆசையாக பார்த்து வளர்த்த பிள்ளை என்னை விட்டு போயிருச்சே. அதே பிள்ளையினால் சிறுமையை காண்கிறார்கள். நான் இன்றைக்கி ஒன்று சொல்லட்டுமா, இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களால் உங்கள் தகப்பனும் தாய்மார்களும் மேன்மையை காண்பார்களாக. அல்லேலூயா. உங்களால் சிறுமையை கண்டாலும் சரி, உங்களால் துன்பத்தை கண்டாலும் சரி, ஆனால் இனி வருகிற காலங்களில் என் கர்த்தர் உங்களால் ஒரு மேன்மையை கொடுப்பாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. என் கர்த்தர் உங்களை உயரத்தில் வைப்பாராக. அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் கொண்டு செல்லுகிறார், அழகாக தேவ சித்தத்தில் உருவாக்குகிறார். எல்லாரும் நினச்சாங்க யோசேப்பு சாப்டர் முடிஞ்சிருச்சு, யோசேப்பின் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையும் எல்லாரும் முடிந்தது என்று சொன்னாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். அல்லேலூயா. முடிஞ்சது, ஆனால் கர்த்தர் அழகாக வச்சு உருவாக்கிட்டே இருக்கார். பெரிய மனுஷனாக மாற்றிக்கிட்டே இருக்கார். பெரிய மனுஷனாக மாற்றி ஒரு காலம் வந்த உடனே இப்போ யோசேப்புக்கிட்டேருந்து யாக்கோபுக்கு ஒரு செய்தி போகுது. அல்லேலூயா. யோசேப்புக்கிட்டேருந்து யாக்கோபுக்கு ஒரு பரிவாரங்கள் கடந்து செல்லுகிறது, ஆசீர்வாதங்கள் கடந்து செல்கிறது. இப்போ செய்தி யாக்கோபு காதில் விழுது, உங்கள் பிள்ளை யோசேப்பு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உயிரடைய செய்வாராக. அல்லேலூயா. இப்போ கேட்ட மாத்திரத்தில் அந்த வசனங்கள் இப்படி சொல்லப்படும், யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. என்ன சொல்கிறது, யாக்கோபு சரீரம் தாங்க உயிரோடு இருந்துச்சு, மற்றபடி மனசில் நிம்மதியே கிடையாது. இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளையால் இப்படி நான் தலை குனிறேனே, என் பிள்ளையால் இப்படி சிறுமைப்படுறேனே, நிம்மதியே போச்சு, ஆவியே கிடையாது உள்ள. ஆனால் என்னைக்கு ஒரு நல்ல செய்தி காதில் வந்து விழுதோ, இப்போ மறுபடியும் ஆவி உயிர்த்தது. அந்த மனுஷனுடைய கடைசி 17 வருஷங்களை யோசேப்போடு கர்த்தர் வாழ வைத்தார். என் கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. வாலிப பிள்ளைகள் சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். உங்கள் தாயும் தகப்பன்மார்களும் உங்களை ஆதரிக்க ஒரு காலம் உண்டு, அவர்களை நீங்கள் ஆதரிக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை 17 வருஷம்தாங்க ஆதரித்தார். 17 வருஷம்தான் ஆதரித்தார். இப்போ அதே சரியான 17 வருஷத்தை யாக்கோபை வச்சு யோசேப்பு ஆதரிக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, முதல்ல அப்பா பிள்ளைய 17 வருஷம் ஆதரிக்கிறார், சோறு போடுறார், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறார். ஆனால் அதை விட பல மடங்கு யோசேப்பு எல்லாத்தையும் தேவன் தந்ததை சேர்த்து வச்சு கடைசி 17 வருஷங்கள்
கடைசி 17 வருஷங்கள், ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கடைசி 17 வருஷங்கள் யாக்கோபை தன் அரவணைப்பில் கொண்டு வந்து புள்ள அப்பாவை ஆதரிக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் சொல்லுங்கள், நல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைய நான் ஆதரிப்பேன்ப்பா. என் பிள்ளை என்னை பார்க்கல என்னை ரட்டிப்பாய் ஆதரிப்பான். என் மக என்னை ரட்டிப்பா ஆதரிப்பா. என் தேவன் வாலிப பிள்ளைகள் உங்கள் தலையின் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வைப்பாராக. அல்லேலூயா. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அர்த்தம். ஆமென். இதுதான் நல்ல பிள்ளைகளுக்கான அர்த்தம். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் அப்படி வைப்பாராக. இன்றைக்கி நிறைய அப்படி தாய் தகப்பன்மார்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிறைய தாய் தகப்பன்மார்கள் உண்டு. எத்தனையோ முதியோர் இல்லங்கள் உண்டு. ஏன் பிள்ளைகள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, சோறு போட மாட்டேன்றாங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆதரிக்க யாரும் கிடையாது. ஆனால் அவங்க நல்ல தாய் தகப்பனாக இருக்கும்போது பிள்ளைகளை ரொம்ப அழகாக சூப்பராக வளர்த்துருப்பாங்க. பல வர்ண வஸ்திரத்தை தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க, நல்லா பிரியாணியாக போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க ஒரு வைராக்கியத்தோடு கடந்து போகணும். நான் இப்போ எப்படி சொல்கிறேனே, இவ்வளோ நாள் இப்போ இது நாள் வரைக்கும் பிரதர் சசிகுமார் ஐயாவுடைய பிள்ளை ஜானட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் சில வருஷங்கள் கடந்து சொல்லணும், ஜானட் அவங்க அப்பா சசிகுமார்னு சொல்லணும். அல்லேலூயா. மொதல் 17 வருஷம் அப்படி தாங்க சொல்லியிருப்பாங்க. மொதல் 17 வருஷம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏங்க இந்த பையன் யாருன்னு தெரியாதா? யாக்கோபுக்கு பிள்ளைங்க, யாக்கோபோட பிள்ளை யோசேப்பு தெரியுமா அப்படின்னு. ஆனால் கடைசி 17 வருஷம் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அந்த ராஜரீக ஸ்தானத்தில் உயர்ந்திருக்கிறாரு யோசேப்பு, அவங்க அப்பா யாக்கோபுங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவாராக. தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், அல்லேலூயா, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என் தேவன் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். என் தேவன் உங்களை ஆதரிப்பார். யாரும் இல்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம். எதிர்காலங்களை குறித்து யோசிக்க வேண்டாம். யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ அழகாக ஆதரிக்கிறார் பாருங்கள். மொதல் 17 வருஷம் யாக்கோபு யோசேப்பு ஆதரிக்கிறார். கடைசி 17 வருஷம் யோசேப்பு யாக்கோபு ஆதரிக்கிறார். மொதல் 17 வேறு, அடுத்த 17 வேறு. அப்பா ஆதரித்ததை விட பிள்ளை ரெட்டிப்பாக ஆதரிக்கிறார். நீங்களாம் அப்படி தான் இருக்கணும். ஆமென். ஆமாம். எனக்கெல்லாம் ஒரு ஆசைங்க, எங்கள் அப்பா எனக்கு செஞ்சதை விட நான் அப்படி டபுள் மடங்காக அவருக்கு செய்யணும். நல்ல ஆசை இல்லை? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். என்ன என் ஊழியக்காரர் நடத்துகிறத விட நான் இன்னும் டபுள் மடங்காக செய்யணும். ஆமென். எனக்கு என் சபை செய்கிறத விட நான் இன்னும் டபுள் மடங்காக செய்யணும். என்னை கர்த்தர் இன்னும் யோசேப்பாக உயர்த்தணும். காரணம் இன்றைக்கி சிறுமையை காண்கிறோம். யோசேப்பு 17 வருஷம் சிறுமை, அந்த 13 வருஷம் சிறைச்சாலையின் வாழ்க்கையில் சிறுமையை காண்கிறார். நல்லது. 17 வருஷம் நல்ல வாழ்க்கையை கண்டார். 17 வருஷம் நல்ல வாழ்க்கை கண்டார் யோசேப்பு. இப்போ கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் இந்த சிறுமையை. யோசேப்பை தூக்கி வனாந்திரத்தில் போடுகிறார், இஸ்மவேலிடத்தில் போடுகிறார், போத்திபாரின் வீட்டில் போடுகிறார். எவ்வளோ இடம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். எல்லா இடமும் மாறினாலும் பிரச்சனை மாறலை. குழியில் போடுறாங்க, இஸ்மவேல் இடத்துல போடுறாங்க, போத்திபாட்டை போடுறாங்க, போத்திபாட்டை வந்து சிறைச்சாலையில் போடுறாங்க. கடைசியாக கர்த்தர் தூக்கி ராஜாவின் அரண்மனையில் போடுறாரு. அல்லேலூயா. இடம் மாறிக்கிட்டே இருக்கு, பிரச்சனை மாறலை. ஆனால் ஏற்ற காலம் வந்த உடனே கர்த்தர் சிறுமையை மாற்றுகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் என் தேவன் உயரத்தில் வைக்கிறார். என் தேவன் உங்களையும் மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் இந்த வாலிப பிள்ளைங்களாம் உயிர் வரும்னு பார்க்குறேன். ஆமேன். சத்தமா? ஆமாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜானட் அவங்க அப்பா சசிகுமார்னு சொல்லணும் தானே ஐயா? ஆமாம். அதை தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. ஆமாம். கர்த்தர் உயர்த்தி வைப்பாராக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய். ஆமேன். ஆமேன். ஆமாம். ஆஸ்லின் அவங்க அப்பான்னு சொல்லணும். என்னை மட்டும் மறந்துட்டீங்களேன்ற மாதிரி பார்க்காத. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கலங்காதீங்க. தேவன் எதை அனுமதித்தாலும் நன்மைக்காகவே. நானெல்லாம் என்னோடய 11th மார்க்கெல்லாம் ரொம்ப மோசங்க. நான் 10th ரொம்ப நல்ல மார்க் எடுத்தேன், 430+ எடுத்தேன். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஆனால் 11th வந்தோடனே ரொம்ப திமிரு ஆயிடுச்சு. உண்மையாகவே என் திமிரு தான். ஏன்னா 10th விழுந்து படித்தேன், நல்ல மார்க் வாங்கிட்டேன், குரூப்பு செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு என்ன, குரூப்பு தான் வந்துருச்சே,
11th. அதுக்கப்புறம் 12th படிச்சிடலான்னு நான் உள்ளே போய் உட்கார போட்டாங்க பாருங்கள் ஒரு பாம்பு. இந்த வருஷத்துலேருந்து 11th பப்ளிக் எக்ஸாம்னு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏசப்பா கைடு கூட வாங்கலப்பா. அல்லேலூயா. ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேனே, என் ஆசையில் மண்ணள்ளி போட்டாங்களே ஏசப்பா. கைடு கூட வாங்கலை. சரி போவோம், ஓட்டுவோம். மறுபடியும் பாதியிலேயே எடப்பாடியோ ஏதாவது பாஸ் போட்டுருவாருன்னு. அல்லேலூயா. கைடு வாங்கலை 11th, அதுவும் பேட்ச் வேறு. இப்படி தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கிட்ட தள்ளி போய் இந்த வருஷம் ஆல் பாஸ் போட்டுருவோம் 11th சொல்லிடுவாங்கன்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வேறு. பார்த்தா பப்ளிக் எக்ஸாமு கேன்சலே பண்ணல. ஐயோ, நம்ம கைடும் வாங்கலை, கிளாஸில் சொன்னதும் சரியாக நோட்ஸ் எடுக்கலை, போச்சுரா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு முறை சிறுமையை கண்டாதானே அடுத்த வருஷம் கொஞ்சம் பயம் வரும். இப்போ எக்ஸாமெல்லாம் முடிஞ்சது. எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே இப்போ ரிசல்ட்டுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பப்போ பைக்கில் போகும்போது நானும் எங்கள் அப்பாவும் நிறைய பேசிப்போம். ஓகேவா. 10th நல்ல மார்க் வந்துருச்சு. எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, 10th டேய் மார்க் நல்லா வந்திருக்கு, போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிடுவோம். ஆனால் இப்போ 11th அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, கண்டிப்பாக நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பான், முன்னாடியே பிரியாணி ஆர்டர் கொடுத்துருவான். எப்படி முன்னாடியே பிரியாணி ஆர்டர் கொடுத்துருவான். எனக்கு வேறு ஐயோ பிரியாணிலாம் சொல்கிறாரே, கேட்கலாம் சொல்லிடுவாரோ. நமக்கு வேறு கொஞ்சம் விசுவாசம் பொங்குது. சரி ஓகே. அவர் வண்டியிலையே ஓட்டிகிட்டே கேட்குறாரு, எவ்வளோடா மார்க் வாங்குவேன்? 600 மார்க்குக்கு எவ்வளோ வாங்குவேன்? நான் அப்படியே ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு 515 எடுத்துருவேன்ப்பா. எப்படி 515 எடுத்துருவேன்ப்பா. அவரும் சொன்னார், எனக்கும் அதான்டா நினச்சேன், நீ அதான் அவ்வளோதான் எடுப்பேன்னு. ஏன்னா நமக்கு தான் கொஞ்சம் ஆண்டவரே போட்டுருங்கப்பான்னு மனசுக்குள்ளே போராடிட்டு இருக்கிறது தெரியும். ஆமேன். ஆமாம், காலையிலேயே ரிசல்ட்டு காலையில் எழுந்தேன். மற்ற நாளெலாம் எழுறனோ இல்லையோ, அன்றைக்கி உண்மையாகவே எழுந்தேங்க, பயமே கிடையாது. 11th ரிசல்ட் அப்போ உண்மையாகவே பயப்பில்லை. 10th ரிசல்ட் அப்போ பயந்தேன், உண்மையாகவே பயந்தேன். ஆனால் 11th ரிசல்ட் அப்போ பயமே கிடையாது. காலையில் எழுந்தேன், ஆளாக போய் குளித்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது டிஷர்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. புது டிஷர்ட் எடுத்து போட்டேன். சும்மா கமன்னு வாசனையோடு இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில் 10 மணிக்கு வந்துச்சு ரிசல்ட்டு. 600க்கு வந்துச்சு பாருங்கள், 360+. ஐயோ கர்த்தாவே, அன்னியோட என் சிறுமையே என்னோடய மேன்மையே போச்சு. 10th மேன்மை இருந்துச்சு, ஆனால் 11th சிறுமை ஆயிடுச்சு. சிறுமை வந்தது நல்லது தான். அல்லேலூயா. சிறுமையை காண்கிறது சில நேரம் நல்லது. நான் துன்பத்தை காண்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப உடஞ்சி உட்காந்து போய் அழுதுட்டேன். என் ரூமை லாக் பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே உட்காந்தா போட்டு தள்ளிடுவாங்கன்னு தெரியும். வார்த்தையில் சொன்னேன், முடிச்சு விட்ருவாங்க, நம்மளை 11th சேர்க்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, அழகாக ஜெபம் பண்ணுற மாதிரி ரூமை சாத்தின்னு போய் உள்ளே உட்காந்து, ஏசப்பா என்னால் வெளியே போக முடியாதுப்பா. யாக்கோபுக்கும் அப்படி தான். தன் பிள்ளையை இழக்கிறார். ஒரு அறையில் போய் உள்ளே உட்காந்து அந்த கட்டிலேயே படுத்து கிடக்கிறார். வாழ்க்கையே முடிஞ்சிருது ஆண்டவரே, அவ்வளோதான் போச்சு. 11 பிள்ளை இருந்தாலும் நான் விரும்பின நீர் தந்த இந்த நல்ல பிள்ளையை இழந்துட்டேனே, மேன்மையை இழந்துட்டேனே, சிறுமையை கண்டுட்டேனே, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது இல்லாமல் போயிடுச்சு. அப்படி தான் யாக்கோபின் வாழ்க்கை 22 வருஷம் ஓடுது, வருஷங்கள் ஓடுது, நாட்கள் தாமதிக்கிறது. ஆனால் ஒரு மேன்மையே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கிறார். சில நேரம் நாம் செய்கிற தவறும் நம்மை சிறுமைக்குள்ளே நடத்துகிறது. அல்லேலூயா. தேவனும் சிறுமையை அனுமதிக்கிறார். சில நேரம் நாம் செய்கிற தவறும் நம்மை சிறுமைக்குள்ளே நடத்துகிறது. அல்லேலூயா. என்ன சிறுமையை கண்டு நீ அமர்ந்திருந்தாலும், என்ன துன்பத்தின் பாதைகளை கடந்து வந்திருந்தாலும், என் கர்த்தர் இந்த ராத்திரி வேளை அவைகளை முறிப்பாராக. என் கர்த்தர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. மறுபடியும் அப்படி +2 காலை வைக்கிறேன். +2 காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆமாம், 11th வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் +2 காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரோட காலை வச்சேன். என் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் அற்பமாய் பேசினாலும், எல்லாரும் என் மார்க்கு கேட்டாங்க. என் வீட்டிலலாம் கூட மறந்துட்டாங்கங்க. ஆனால் வெளியிலேருந்து மார்க்கு கேட்குறாங்க பாருங்கள். ஐயோ கர்த்தாவே, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியே நம்ம உயிரே போயிடும். ஏசப்பா, ஏன்பா இவங்கெல்லாம் என் கண்ணில் வர, அது நாள் வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம கண் பாறைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. நம்ம சிறுமையை கண்ட உடனே வருவாங்க. என்ன சஞ்சய் எவ்வளோ மார்க்கு? நமக்கு பொய் சொல்லவோ வராது, மறைக்கவும் வராது. நல்ல மார்க்கு தாங்க, அடுத்த விஷயம் நல்ல மார்க் எடுத்தால் சொல்லி அனுப்புகிற போயிட்டு வாங்க. அவங்களுக்கு அதிலே புரிஞ்சிருந்தோம், ஓகே மார்க்கு கம்மி. சிம்பிளாக எப்படி தான் சொன்னேன்.
பாஸுங்க, அதுக்கு மேலே கேட்காதீங்க. எல்லாட்டும் இப்படி தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டே கேட்டான், நான் அப்படி தான் சொன்னேன், டே பாசுரா, மார்க்கெல்லாம் கேட்காத. இப்படி தான் சொன்னேன், பாசுரா, அதுக்கு மேலே கேட்காத. அவனுக்கும் தெரிஞ்சிச்சு, மாமா நானும் பாசுரா, நீயும் என்கிட்ட மார்க்கு கேட்காத. ஏன்னா அவரும் கைடு வாங்கலல்ல, அவரும் என்ன மாதிரி குருட்டாட்டம் தான், 11th பாஸ் போட்டுருவாங்கன்னு. அவரும் அதே தான், மார்க்கு கேட்காத, நானும் பாஸ் தான். நல்லா இருக்குல்ல? ஆமாம். இப்படியே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வைக்காமல் கர்த்தர் உயரத்தில் வைப்பாராக. அல்லேலூயா. 11th ஒரு பெரிய சிறுமை, ஒரு பெரிய துன்பம். ஆனால் +2 காலை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஒருவர் அபிஷேகம் பண்ணினார், ஆவியை ஊற்றினார். காலேஜ் டேஸில் காலை வைக்கிறதுக்குள்ளே கர்த்தரனை ஊழியக்காரனாய் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக. என் கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் சிறுமையை காண்கிறதெல்லாம் நல்லது, ஏற்ற காலம் வரும்பொழுது என் கர்த்தர் உங்களை உயரத்தில் நிற்க வைப்பாராக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை என் தேவன் மகிழ்ச்சியாக்குவாராக. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. என் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். மற்றொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். நமக்கு என்னைக்கு ஒன்று இல்லைன்னு தெரியுதோ அன்னைக்கு தான் நம்ம சக்காலத்தி நம்மளை ரொம்ப துக்கப்படுத்துவாள். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். சக்காலத்தி, சத்தமா சக்காலத்தி. கெட்ட வார்த்தைலாம் இல்லைங்க, பைபிளில் தாங்க போட்டிருக்கு. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சக்காலத்தி. துக்கப்படுத்தினா அவ்வளவுதான் ஒன்று இனிமே. ஆமேன். ஆமாம். இனி என்னை துன்பப்படுத்த உனக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. இனி என்னை சிறுமைப்படுத்த உனக்கு அனுமதி கிடையாது. இதுவரைக்கும் உங்களை யார் வேண்டுமானாலும் துக்கப்படுத்தி இருக்கலாம், உங்கள் குறைவை கண்டு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என் தேவன் உங்களை உயரத்தில் வைப்பாராக. நீங்கள் விரும்பின காரியத்தை என் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் உலகம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப மோசங்க. ஆமேன். ஏதோ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் கொடுத்து லேட் ஆகிற மாதிரி கேட்பாங்க. என்ன ஒன்றும் இல்லை இன்னும் வரல ஆர்டர் போட்டிருக்க சீக்கிரமாக வரும். அல்லேலூயா. இனிமேல் யாராவது என்கிட்ட நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், எல்லோரும் அப்படி பேசுகிறாங்க பிரதர். இனிமேல் யாராவது அப்படி பேசுனா என்ன தெரியுமா சிஸ்டர் நீங்கள் சொல்லணும், ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துட்டுருக்கு, இப்போ ஷிப்பிங் ஆகிட்டுருக்கு, சீக்கிரமாக அவுட் ஆஃப் டெலிவரி ஆகும். அவுட் ஆஃப் டெலிவரி ஆகும்பொழுது உங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன், வந்து பிரியாணி சாப்பிட்டு போவாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? இப்போ தாங்க பரலோகத்தில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அன்னாலை போல் சிலவற்றை இல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்கள், ஆர்டர் போட்டிருக்கிறாரு, என் அப்பா எனக்காக ஆர்டர் செஞ்சிட்டாரு, இப்போ அது ஷிப்பிங் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போய் கால் வைக்கிறதுக்குள்ளே என் கர்த்தர் அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பாராக. நன்மையை காணுகிற ராத்திரியாக என் கர்த்தர் இந்த ராத்திரியை மாற்றுவாராக. தூதர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே அற்புதம் இந்த ராத்திரியில் செய்வார்களாக. அல்லேலூயா. நீங்கள் ஆர்டர் போடல, பரலோகம் ஆர்டர் போட்டுருச்சு. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால சஞ்சய்க்கு இது இல்லை, ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் சிறுமையை கண்டந்தான், துன்பத்தை கண்டந்தான், எனக்கு என் வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லை தான், ஆனால் இன்றைக்கி இங்கே அமர்ந்து வார்த்தையை கேட்குற இந்த நேரம் என் அப்பா உங்களுக்கு ஒரு கட்டளையை போட்டுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றுவாராக. ஆர்டர் பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது, உங்களுக்கு என்ன இல்லை? சாமுவேல் என்று சொன்னால் யெகோவா தேவன் கேட்டார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கும் இங்கே அமர்ந்து கேட்கிறீர்கள், இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் உங்களுக்கும் பதில் கொடுப்பாராக. யெகோவா தேவன் கேட்பாராக. வாக்கு தத்தம் பண்ணின சாமுவேலை கொடுப்பாராக. வெகு காலமாய் காத்திருக்கிற வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறப்பாராக. என் தேவன் நல்ல படிப்புகளை கொடுப்பாராக, நல்ல வேலையை கொடுப்பாராக. சத்தமாக ஒரு அல்லேலூயா வரும்னு பார்க்குறேன்.
என் தேவன் உங்கள் வீடுகளில் மங்கள காரியங்களை செய்வாராக. என் தேவன் தடைகளை மாற்றுவாராக. என் தேவன் சொந்த நிலங்களை வாங்க வைப்பாராக. வெகு காலமான போராட்டங்களை முறிப்பாராக. கோர்ட்டு கேஸுகளை கர்த்தர் இன்னைக்கு முறிப்பாராக. ஆர்டர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. கற்றல் அங்கே போட்டாச்சு. இப்போ ஷிப்பிங் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போய் காலை வைக்கிறதுக்குள்ளே அவுட் ஆஃப் டெலிவரி தான். அல்லேலூயா. நீங்கள் பே பண்ணலாம் வேணாம், அவர் பே பண்ணிட்டார். அல்லேலூயா. நீங்கள் பே பண்ண வேணாம், அவர் ஆல்ரெடி அவர் ரத்தத்தால் பே பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் கொடுப்பார். ஆமென். கலங்காதீங்க. ஆனால் அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கூட தேவனுடைய பண்டிகைனால் அவள் ஆசரிக்காமல் கிடையவே கிடையாது. இல்லை தான். ஆனாலும் கர்த்தரை தேடி வருகிறாள். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் என்ன கவனிங்க. வார்த்தையின் நேரம் என்ன கவனிக்கணும். ஓகே. அன்னாளுக்கு இல்லை தான், ஆனாலும் கர்த்தரை தேடி வருகிறாள். உங்களுக்கு இன்னைக்கு இல்லை தான், கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். என் கர்த்தரோ உங்களுக்கு நல்ல மன்னாவை கொடுப்பாராக. என் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. சக்கலத்தி எப்பொழுதும் மன வேதனைப்படுத்துகிறாள், விசனப்படுத்துகிறாள். நான் தான் சொன்னேன் இல்லையா, அன்னாளுக்கு துன்பத்தை கொடுக்கறது அவள் சக்காலத்தி தான், பெனினால் துன்பத்தை கொண்டு வருகிறாள், சிறுமையை கொண்டு வருகிறாள். நாட்கள் ஓடுகிறது, வருஷங்கள் தாமதிக்கிறது. ஆண்டவரே, என்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என்னைக்கு நான் வேண்டினது கிடைக்கும், என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கும், என்னைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருக்கும், மாற்றம் இருக்கும். ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தருடைய நாட்களை ஆசரிங்க. தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடாதிருங்க. தேவனுடைய இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. சில முட்டாள்கள் விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனை தேடுகிறதுல ஒரு நாளும் குறைவுள்ளவர்களாக இருக்காதீங்க. இல்லை தான். அன்னாளுக்கு தெரியும், இன்றைக்கி இந்த சண்டே ஆராதனை நம்ம போய் உட்கார்ந்தா நம்ம சக்கலத்தி நம்ம பக்கத்தில் வந்து கேட்பா, இன்னுமா உனக்கு பிள்ளை இல்லை. அவள் என்னை விசனப்படுத்தினாலும் நான் தேடி வந்த என் தேவன் என்னை விசனப்படுத்த மாட்டார். இன்னைக்கு நீங்கள் தேடி வந்த என் தேவன் உங்களை விசனப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யார் விசனப்படுத்தினா என்ன? இந்த வேலையே இல்லாத நாட்கள்லாம் எல்லாரும் கேட்பாங்க, என்ன வேலைக்கு போகலையா? அவங்க சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க. ஆனால் கேள்வி வாங்குறவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? விசனமாக இருக்கும். இவங்களெல்லாம் ஏண்டா பார்த்தோன்னு, ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அவன் சூழ்நிலை என்னன்னு. ஆமேன். 10th 12th பிள்ளைங்களெல்லாம் உண்மையாகவேங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவரே, இப்படி தான் இருக்கும் போல் 10th 12th ரிசல்ட்டு மார்க்கெல்லாம் வந்தா. அல்லேலூயா. நான் உண்மையாகவே அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன், யாரையுமே நான் ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டேன் சப்பா. அல்லேலூயா. உண்மையாகவேங்க நல்ல மார்க்காக இருந்தால் அவங்களே சொல்லட்டும் ஆண்டவரே, நல்லா இல்லாத மார்க்காக இருந்தால் நானே புரிஞ்சுது ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆமாம். அந்த 11th மார்க்கு வந்த அப்புறம் கேட்டாங்க பாருங்கள், சஞ்சய் ரொம்ப நல்லா படிக்கிற பையனாச்சே. நல்லா படிக்கிற பையன் தான், என்ன பண்ணுறது? 10thலலாம் அவ்வளோ மார்க் எடுத்தேன் தான், என்ன பண்ணுறது? இப்போ வரவே இல்லை, வரல தான், என்ன பண்ணுறது? எனக்கு தானே தெரியும் நான் கைடு வாங்கலை, படிக்கலைன்னு. ஆமாம், எனக்கு தான் தெரியும் நான் ஏன் சிறுமையை கண்டேன்னு. சில நேரம் நல்லா படித்த மார்க் வராமல் இருக்கலாம். ஆமேன். எப்போ ஒரு டயலாக் ஒன்று வருமே, ஸ்ட்ரிக்ட்டு கரெக்ஷன் தான் இருக்கலாம். நான் ஒருவேளை எனக்கு கூட பண்ணியிருக்கலாம்ல பிரதர். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை. கர்த்தர் நியாயம் செய்வாராக. ஆமாம். வருஷங்கள் கடந்தாலும் ஏசப்பா கொஞ்சம் ரீவேல்யூஷன் எதாவது போடலாமா? 363 மார்க் ஏசப்பா ரீவேல்யூஷன் எதாவது போட்டால் ஒரு 563 மார்க் வந்துடும்ல? வராதா? என்னம்மா நீ இவ்வளோ பிரசங்கம் எடுத்திருக்க, இதுக்கப்புறமா நீ வராதுன்னு சொன்னால் எப்படிம்மா? என் தேவன் உங்களை எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. அன்னாளுக்கு ஒன்றும் பிள்ளை இல்லாது இருக்கிறது, உங்களுக்கு என்ன இல்லை? என் கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக காத்திருந்தாலும் என் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் காத்திருப்புக்கெல்லாம் என் தேவன் பதில் எழுதி கொண்டிருக்கிறார். என் தேவன் எல்லா விசனங்களுக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அடுத்த வருஷ பண்டிகை வருது. யெகோவா தேவன் கேட்டார், சாமுவேலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அழகாக ஒரு பொருத்தனை தேவன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று எதிர்பார்க்குறாரு. என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு கொடுத்தா அது உமக்கு. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மேலே அதிகாரம் செலுத்த உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்கள் வேலையின் மேலே அதிகாரம் செலுத்த உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த ஊழியத்தின் மேலே அதிகாரம் செலுத்த எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது.
என் சரீரத்தின் மேலே அதிகாரம் செலுத்தவே எனக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க. இப்போ அழகாக அண்ணாளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவ்வளோ நாள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு புள்ளியை தந்தா அது உமக்குன்னு கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் குறைவை மாற்றிட்டார். அல்லேலூயா. இவ்வளோ நாள் எனக்கு வேலை வேணும் எனக்கு வேலை வேணும்னு கேட்கும், வேலை கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுத்தா அது உமக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளோ நாள் எனக்கு ஊழியம் இல்லை எனக்கு ஊழியம் இல்லை நம்ம கேட்குறோம், ஆனால் இப்போ சொல்லிட்டா ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியம் வந்தால் அது உமக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு மாத சம்பளம் பத்தலை எனக்கு பத்தலை சொல்லலாமா? ஏசப்பா இனி எனக்கு மாத சம்பளம் வந்தால் அது உமக்கு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட மொத்தமாலாம் அவர் கேட்க மாட்டாருங்க, 10ல் ஒரு பங்கு. ஆமேன். சரியான தசம பாகம் கர்த்தருக்கு உங்கள் ஆலயத்தில் நீங்கள் போகிற சபையில் செலுத்தி பாருங்கள். ஆமேன். முட்டாள்கள் சொல்லுவாங்க தசம பாகம்லாம் கொடுக்கலாமா காணிக்க செலுத்தலாமான்னு. யாக்கோபு 17 வருஷம் ஆதரித்தார், அடுத்த 17 வருஷம் யோசேப்பு ஆதரிக்கிறார். ஒரு உலக தகப்பனுக்கும் மகனுக்குமே இந்த ஆதரிப்பு மாறி மாறி இருக்குதுன்னா, விண்ணக தகப்பனுக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம். நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா வரும்னு பார்க்குறேன். விண்ணக தகப்பனுக்கு கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறார், கொஞ்சம் என் பிள்ளை எனக்கு கொடுக்கட்டுமே. அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா? ஆனால் வேதம் சொல்கிறது உங்கள் காணிக்கையினாலும் தசம பாகங்களினாலும் அவரை சோதித்து பாருங்கள். மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கு, சோதித்து பாருங்கள், தப்பே கிடையாது. மற்ற விஷயத்தில் சோதிச்சு பார்க்காதீங்க பிசாசு மாதிரி, இது கொடுக்குற விஷயத்தில் சோதிச்சு பாருங்கள். ஆண்டவரே உங்களுக்கு விதைக்கிறேன்பா, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் உங்களுக்கு தசம பாகம் வைக்கிற ஆண்டவரே, அடுத்த 30 நாள் என்னை பிளஸ்ஸடாக வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்த 30 நாள் நீங்கள் நடத்துறதுக்கு உங்கள் பிள்ளைய நடத்துறதுக்கு உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தசம பாகத்துக்கு காசு வந்திருக்கும். அதை விதைச்சி பாருங்க ஆண்டவரே. அடுத்த 28 நாள் 29 நாள் 30 நாள் என் வீட்டை என் பிள்ளைகளை என் குடும்பத்தை மல்லிகை சாமான முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் எனக்கு பணம் வேணும், என்னை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்கள், கொடுக்குற நல்ல தேவன். எவ்வளோ நாள் நமக்குன்னு கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு கொடுத்தா உமக்கு. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? நல்லா சத்தமா. என் தேவன் உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், ராமேன் வரும்னு பார்க்குறேன். என் தேவன் உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என் தேவன் உங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவாராக. என் தேவன் உங்கள் தலையின் மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைப்பாராக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. ஆனந்த களிப்பை வைப்பாராக. என் தேவன் உங்கள் பிள்ளைகளை யோசேப்பை போல உயர்த்துவாராக. அல்லேலூயா. சாமுவேலையும் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் பிரஸ்தாபம் பெருகிற்று. என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய பெயர் பிரஸ்தாபத்தையும் அப்படியே வைப்பாராக. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பாராக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஃப்ளைட் ஜேர்னிகளை வைப்பாராக. வெளிநாடுகளும் உங்கள் பிள்ளைகள் கால்களை வைக்கட்டும், வெளிநாடுகளையும் இடங்களை கட்டட்டும். நீங்கள் பிளஸ்ஸடாக இருந்தால் அது கர்த்தருக்கும் பிளஸ்ஸிங் தாங்க. ஆமேன். நான் வர வழியில் காரில் சொல்லிகிட்டே வந்தேன், யார் சொல்கிறாங்களோ இல்லையா ஐயா, எங்கள் பாஸ்டர் ஐயாட்ட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் என்னை ப்ளஸ் பண்ணுவார், நான் கண்டிப்பாக என் சபைக்கு ப்ளஸ்ஸடாக இருப்பேன். அல்லேலூயா. காரணம் இன்னைக்கு யோசேப்பு, நாளைக்கு என்னை ராஜரீக மேன்மேலே என் அப்பா உயரத்தில் வைத்திருப்பா. என் தேவன் என்னை அநேகருக்கு கொடுக்கிற இடத்துல வைப்பா. என் தேவன் உங்களையும் கொடுப்பா. உங்களுக்கும் கொடுக்கிறவராய் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் பிள்ளைகளாய் என் கர்த்தர் உங்களையும் மாற்றுவா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் யோசேப்பு? நல்லா சத்தமா சொல்லுங்கள், நான் யோசேப்பு, நான் சாமுவேல். அல்லேலூயா. தான் முதல் பெயர் செபா மற்றும். ஆமென். ஒரு சின்ன சிறுமை, ஒரு சிறிய துன்பம், கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை ஆயத்தப்படுத்திட்டார். அந்த அம்மா கேட்டது ஒரு பிள்ளை, கர்த்தர் இன்னும் பிள்ளைகளை கொடுக்கிறார். கேட்டது ஒரு பிள்ளை, தேவனோ பிள்ளைகளை கொடுக்கிறார். காரணம் ஆண்டவருக்கு தெரியும், அண்ணாள் முதல் பிள்ளை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, என் பிள்ளை பிள்ளை எனக்கு கொடுத்துட்டாலே, இப்போ கடைசி காலத்தில் அவளை ஆதரிக்க யார் இருக்கிறா? நல்ல தகப்பன் இல்லையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி துன்பத்தை காண்கிறது, சிறுமையை காண்கிறது ரொம்ப நல்லது. ஆமேன். நீங்கள் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப பிளஸ்ஸடுங்க. தெரியல, இன்றைக்கி ஆவியானவர் என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்ப சொல்கிறார். நீங்களாம் ரொம்ப பிளஸ்ஸடு.
ஆமென். ஒருவேளை இதை லைவில் கேட்க போகிறவர்களா, இந்த ஒளிப்பதிவை கேட்க போகிறவர்களா இருந்தாலும் நீங்களும் ரொம்ப பிளஸ்ஸட். ஏன் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை ஆதரிக்கிறீங்க. கலங்காதீர்கள், என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கொண்டு உங்களையும் ஆதரிப்பா. நல்லா சத்தமா? அவன் சோறு எனக்கு எதுக்கு வேணும்னு மாதிரி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல பிளஸ்ஸடான வாழ்க்கை, சூப்பர் பிளஸ்ஸடான வாழ்க்கை. யாக்கோபு மாதிரி வாழ்ந்தா யாக்கோபு மாதிரி வாழணும். ஏன் தெரியுமா? 17 வருஷம் யோசேப்பு ஆதரிக்கிறார். 22 வருஷம் உபத்திரம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையிலேயே புலம்பி 22 வருஷம் ஓடிடுச்சு. ஆனால் சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் யோசேப்பை உயரத்தில் வச்சு கடைசி 17 வருஷம் அவனை கொண்டு ஆதரிச்சு. எப்படி தெரியுமா மரணம் முடியுது? யோசேப்பின் சந்ததி மேலே கையை வச்சு உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படி சுகமாக முடிக்கணும். நல்லா சத்தமா? உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் பார்க்கணும். நல்லா சத்தமா? என்ன நல்லா சத்தமா? முடி நரைச்சி போனாலும் பலன் குறையக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் சந்ததிகளை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் பிளஸ்ஸடான வாழ்க்கை கிடையாது. உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளையை பார்க்கணும். பேர பிள்ளைகள் தலையின் மேலே யாக்கோபு கையை வச்சு ப்ளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ சூப்பரான மரணம் பார்த்தீங்களா? ப்ளஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, டேய் என் நாட்களை இப்போ சந்தோஷமாக முடிக்க போகிறேன். சூப்பராக இருக்குல்ல? சிறுமையை கண்டந்தான், துன்பத்தை கண்டதான், அதுக்கெல்லாம் சரியாக இன்றைக்கி என் ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியை வச்சுருக்கிறார். என் பிள்ளையினுடைய அரவணைப்பில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் பேர பிள்ளைகளை பார்க்குறேன். என் பிள்ளைகளை நான் உண்மையாக தான் ஆதரித்தேன். உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களோ கெட்ட பிள்ளைங்களோங்க, நீங்கள் நல்ல பெற்றோர்களாக இருங்க. நீங்கள் நல்ல பெற்றோர்களாக இருந்தால் அதை அப்பா பார்க்குறாரு. அல்லேலூயா. இல்லைன்னா இன்றைக்கி இங்கேருந்து போகும்போது அண்ணாவில் போல் ஒன்று சொல்லிட்டு போகலாமா? ஆண்டவரே எனக்கு தந்த பிள்ளைய உங்களுக்கு தரேன்ப்பா. அல்லேலூயா. அவர் தந்ததை திரும்ப நமக்கே கொடுக்கிறார். ஒரு பிள்ளையை அர்ப்பணித்தா கர்த்தர் திரும்ப 4 பிள்ளையை கொடுக்குறார். ஆதரிக்கிறாங்க, சூப்பராக ஆதரிக்கிறாங்க. பண்டிகை தோறும் வந்து பார்ப்பாங்க. சாமுவேல் கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு அப்பா அம்மாவை அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம பிள்ளை சாமுவேலா இது? அல்லேலூயா. நம்ம பிள்ளை யோசேப்பா இது? தூக்கி வளர்த்தனே, பல வர்ண வஸ்திரத்தை கொடுத்தனே, இன்றைக்கி எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் யோசேப்பு. எவ்வளோ லைஃப் சூப்பராக மாறுது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசையே இல்லையா? என் பிள்ளை என்னை அப்படி ஆதரிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஆமாம், இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவனை ஆதரிக்கிறேன்பா. ஆனால் எனக்கு தெரியும் நான் யோசேப்பு. அல்லேலூயா. என்னை உபத்திரவப்படுத்தினாலும் என் தேவன் என்னை உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா. என் அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கி தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போகிறேன். எவ்வளோ உயரத்தில் போனாலும் உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன சர்மா? ஆமாம், நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் உங்கள் அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. ஏன் மறைக்கிற? நான் ஃபாரின் போயிடுவேண்ணா அப்படின்னு மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. போக மாட்டியா? திடீர்னு ஆண்டர் கூட்டா போயிரு. நானும் வரேன். ஓகே, நல்ல பிள்ளை. சீக்கிரம் ஃபாரினுக்கெல்லாம் கர்த்தர் அனுப்புவாராக. அல்லேலூயா. இங்கேருந்து வருகிற வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். போய் பார்த்துட்டு வேணால் வந்துடு. திரும்ப அங்கேயே உனக்கு செட்டில் ஆக விருப்பம் இல்லைன்னா திரும்ப கூட வந்துடு. சரியா? வேணால் போயிட்டு வந்துட்டு கூட சொல்லலாம், நான் ஜெர்மன் பார்த்தேன், அமெரிக்கா பார்த்தேன், ஃப்ரான்ஸ் பார்த்தேன். எப்படி? நல்ல பிள்ளை, சமத்தான பிள்ளை. கர்த்தர் பிள்ளையை உயர்த்தி வைப்பாராக. உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி துன்பப்படுகிற பிள்ளைகளை யாரால் துன்பத்தை கண்டு இன்றைக்கி உள்ளே வந்திருந்தாலும் சரி, என் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமையை நான் மாற்றுவேன். என் தேவன் உங்களை உயரத்தில் வைக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தில் வைக்க போகிறார். என் தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். என் தேவன் இன்னைக்கு உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா, நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். யோசேப்பு சிறுமையை கண்டது நல்லது, அதனால் யாக்கோபின் கடைசி 17 வருஷம் சமாதானமாய் முடிகிறது. இன்னைக்கும் என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறுமையாக இருந்தாலும் உங்கள் கடைசி நாட்களை கர்த்தர் ஆதரிக்கிற நாட்களா, என் தேவன் உங்கள் பிள்ளைகளை கொண்டே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு என் தேவன் மாற்றுவாராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நான் ஒன்று சொல்லட்டுமா?
எத்தனை ஊழியர்கள் உங்கள் பிள்ளைகள் தலையின் மேலே கையை வச்சு ஆசீர்வதித்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பூமியிலேயே கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி அனுப்ப சொல்கிறார், இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் பிள்ளைகள் தலையின் மேலே நீங்கள் கைகளை வைத்து ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை யோசேப்பாய் மாற்றுவார். என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சாமுவேலாய் மாற்றுவார். தான் முதல் பெயர் செபா மற்றும் கீர்த்தி குறையாத அளவிற்கு என் தேவன் உங்கள் பிள்ளைகளை உயரத்தில் வைப்பார். எனக்கு எத்தனை பேர் மனம் நிறைய சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, என் பிள்ளை கடைசி காலத்தில் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைய ராஜரீக மேன்மையில் உயர்த்துங்க, என் பிள்ளைய சாமுவேல் தீர்க்கனை போல மாற்றுங்க, என் பிள்ளைய யோசேப்பை போல உயர்த்துங்க. இன்னைக்கு சொல்ல 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 என் அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்ல வீடுகளுக்குள்ளே இருக்கிற உன் பிள்ளையின் தலையின் மேலே அந்த ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வேண்டுமானால் வாய்களை விரிவாய் தர, இயேசுவே என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிற, தூரத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற. இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்திற்கு உன் பிள்ளைகள் வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவன் உன் பிள்ளைகளை கைவிடாதிருப்பார். ஓ ராபா லா ஷீடாரா பாக்கா லாந்தாடாரா. ஸ்தோத்திரம் பண்ணு மகளே, வாய்களை விரிவாய் தர, வாய்களை விரிவாய் தர. நீ இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ விரிவாய் திறக்கிறியோ அந்த அளவுக்கு இன்னைக்கு என் கர்த்தர் உன் பிள்ளைகளின் மேலே நன்மையை ஊற்றுவார். எந்த அளவுக்கு சத்தனமாக இன்னைக்கு அன்பு பெற்றோர்களே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களோ என் கர்த்தர் ஒரு நல்ல மேன்மை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்களையும் ஆதரிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் உயரத்தில் வைப்பார். சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என் தேவன் உங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவாராக. என் தேவன் உங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவாராக. என் தேவன் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவாராக. இன்னைக்கு ஆமென் என்று சொல்லும் பொழுதே என் கர்த்தர் உங்கள் தலையின் மேல் அந்த கரத்தை வைக்கிறதை பார்க்கிறேன். ஆமென் என்று சொல்லும் பொழுதே என் கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேலே வைக்கிறதை பார்க்கிறேன். என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், கலங்காதீங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் முடிவு கர்த்தர் மகிமையாக வைக்கிறார். யோசேப்புக்கு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது, சாப்நாத் பண்ணேயா என்று. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மகிமையான கருவூலம் என்ற அர்த்தம். மகிமையான இலைப்பாறுதலின் கருவூலம் என்று. இக்கருவூலம் என்றால் பணம் இருக்கும், ஆனால் யோசேப்பின் இடத்துல இலைப்பாறுதல் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. என் கர்த்தர் உங்களுக்கும் அப்படி நல்ல யோசேப்புகளை தருவாராக. இலைப்பாறுதலை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. யோசேப்புகளை பெற்ற பெற்றோர்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலை கொடுப்பாராக, மகிமையை கொடுப்பாராக. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீரப்பா, பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். நீர் எங்களோடு அசைவாடி எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அடுத்த மாதம் வரும்பொழுது சாட்சிகளோடு கொண்டு வருவீராக. மீதமுள்ள நேரங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.